ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாலிட்டியில் மாநிலங்களவை ராஜ்யசபா அது ரிலேட்டடான நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் வந்துட்டு 2 பேஜ். இது வந்து 10th 12th ரெண்டையும் கம்பேர் பண்ணி 10th பேஸ் வச்சு நான் பாயிண்ட்ஸ் இருக்கிறத கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா எது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோ அதை 12th ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். பகுதி 5ல் வந்துட்டு 79லேருந்து 122 வரை உள்ள சட்டப்பிரிவு வந்து நாடாளுமன்றத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்திய நாடாளுமன்றம் 3 பகுதிகளை கொண்டது: குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா. இந்த அமைப்பு ஈரவை அமைப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் உள்ள அமைப்பு வந்து பிரிட்டிஷ் அமைப்பிலிருந்து சில விஷயங்கள் எடுத்திருப்பாங்க, அமெரிக்க அமைப்பிலேருந்து சில விஷயங்கள் எடுத்திருப்பாங்க. ஸோ இது 2 தான் பேஸு. அதிகமாக பிரிட்டிஷில் இருந்து தான் எடுத்திருப்பாங்க. மாநிலங்களவையோட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. அதில் 238 உறுப்பினர்கள் வந்துட்டு சட்டமன்றம் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 12 பேர் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. என்னென்ன இதில் இருந்துன்னா, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை, சமூக சேவை இந்த துறையிலிருந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்வார். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில் 12th இருக்கும். ராஜ்யசபா மாநிலங்களவை உருவாக்கப்பட்டது 1952 ஏப்ரல் 3. தகுதிகள் பொறுத்தளவுக்கும் 30 வயது நிரம்பியிருக்கணும். மெயின் இது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 படி அந்த மாநிலத்தில் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு மாநிலத்திலிருந்து கான்டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா. ஆனால் அதுக்கப்புறமா 2003 சட்ட திருத்தப்படி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கேருந்து வேணால் ராஜ்யசபா சீட்டுக்காக இது பண்ணலாம். பதவிக்காலம்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 6 ஆண்டுகள். 3இல் 1 பகுதியினர் வந்துட்டு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவாங்க. மாநிலங்களவையின் தலைவராக யார் இருப்பார்னா, வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர் இருப்பார். மாநிலங்களவை உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னா, ஆல்ரெடி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். இந்த மெத்தடை பார்த்துக்கோங்க. இதை வந்து மாற்றி கூட கேட்கலாம். ஸோ இந்த மெத்தட் என்னங்கிறத பார்த்துக்கணும். இது வந்து மறைமுக தேர்தல்னு சொல்கிறாங்க. இது வந்து நேரடியாக மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. ஸோ இந்த ஏரியா இம்பார்ட்டண்ட்டு. இதை வச்சு கொஷின் கேட்கலாம். அப்புறமா என்னென்ன மாநிலங்கள்லேருந்து உங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க, மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு வந்து சீட் அலோகேட் பண்ணியிருப்பாங்கன்னா, இது வந்து 4வது அட்டவணை இதான் நிர்ணயிக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ராஜ்யசபா சீட்டை டிசைட் பண்ணுறது எத்தனாவது ஸ்கெட்யூல்னு கேட்கலாம். 4th ஸ்கெட்யூலு. யூபி பார்த்திங்கன்னா 31 மெம்பர்ஸு. இதே வந்து சின்ன ஸ்டேட்டு சிக்கிம் வந்து ஒரே ஒரு உறுப்பினர் தான். தமிழ்நாடு 18 உறுப்பினர்கள். ஸோ இந்த எண்ணிக்கையை பார்த்து வச்சுக்கோங்க. மாநிலங்களவையின் செயல்பாடுகள், ஃபங்க்ஷன்ஸு. எல்லா பில்லும் வந்துட்டு ராஜ்யசபாவில் வந்து அப்ரூவல் வாங்கணும். 6 மாதத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஜாயிண்ட் செஷன் பிரசிடெண்ட் வந்து அழைப்பு விடுப்பாங்க. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு, அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்துட்டு எப்படி லோக்சபாவில் உள்ள ப்ரொசீஜரோ அதே மாதிரி தான் ராஜ்யசபாவுக்கும் பொருந்தும். மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இவங்களுக்கான வாக்களிக்க அதிகாரம் பெற்றிருப்பாங்க. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கத்திலையும் இவங்க பங்கு வைப்பாங்க.
தேசிய முக்கியத்துவம் கருதி மாநில அரசு பட்டியலை உருவாக்க அதிகாரத்தை மாநிலங்களவை பெற்றிருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது. ராஜ்யசபா ஹஸ் பவர் டு மேக் ஏ ஸ்டேட் லிஸ்ட் சப்ஜெக்ட் இன்டு நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்க சப்ஜெக்டை இது பண்ணுறது வந்து ராஜ்யசபாவுக்கு பவர் இருக்குது. இந்த பவர் வந்து லோக்சபாவுக்கு இருக்காது. மாநிலங்களவையின் 3/2 உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் ஒரு தீர்மானம் ஒப்புதல் பெறுகிறது. இதன் மூலம் 3/2 உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் பெறுகின்றன. ஆல் இந்தியா சர்வீஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸ்பெஷல் பவர் இது 12th கொடுத்தா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 2 பவர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் 249, ஆர்டிக்கல் 312 இது ரெண்டும் ராஜ்யசபாவுக்கு உரித்தான பவர். இது லோக்சபாவுக்கு இருக்காது. ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறத பார்லிமெண்ட்டு டீல் பண்ணலாம். அது வந்து 249, அதுவும் ராஜ்யசபா வழியாக. அதே மாதிரி ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் அதை க்ரியேட் பண்ணுறதுக்கும் பவர் இருக்குது 312 படி. இது வந்து ஸ்பெஷல் பவர் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ இதுதான் ஓவராலாக கண்டென்ட்டு. நான் சொன்னதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைன்னா உங்கள்கிட்ட புக் இருந்தால் புக்கில் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நான் 12th கொடுத்த பாயிண்ட்ஸை வந்து சைடில் எழுதி வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த கண்டென்ட் ரொம்ப கம்மி தான். இதே தனித்தனியாக லெசனாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஒரு லெசன்லேயே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணிட்டீங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேஜில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.